வர்ற போது அப்படியே அரங்கமே அதிர்வது போல் கைத்தட்டினீர்கள். அதில் 2-3 பேர் விசில் அடிச்சிங்க. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆனால் அடிக்கடி அடிக்காதீங்க. ஸ்கூலில் இதெல்லாம் முடியுமா? முடியாது. இப்போ கல்லூரிக்கு வருகிற போது மிகப்பெரிய விடுதலை உணர்வோடு நீங்கள் இருந்திருக்கீங்க. ஐயா கொஞ்சம் டப்புன்னு இல்லாதபடி வைங்க தயவுசெய்து. மிகப்பெரிய ஒரு விடுதலை உணர்வோடு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். அதுவும் இந்த +2 இருக்கே ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் எங்கள் வீட்டில் கீரை விற்கிற அம்மாலாம் அட்வைஸ் பண்ணியிருக்கு. நான் +2 படிக்கிற போது இதுதான் முக்கியமான ஆண்டு, இந்த ஒரு வருஷம் காட்டி நீ படிச்சுட்ட கண்ணு, அப்புறம் கவலையே இல்லை அப்படின்னு சொல்லும். அந்த அம்மா 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கு பாவம். எல்லாரும் சொல்லுவாங்க. இதுவரை நாம் சந்தித்திராத உறவினர்கள்லாம் நமக்கு அப்பாவோட செல்ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி அங்கிள் விஷ் பண்ணுறாரா, எந்த அங்கிள்னே தெரியாது. நல்லா பண்ணிவிட்டு உங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, நல்ல யூ ஷுட் கெட் ஃபஸ்ட் ரேங்க். நமக்கே ஆசையாக இருக்கும், உங்கள் மார்க் ஷீட்டை கொடுக்குறீங்களா அங்கிள், நாங்கள் பார்க்குறோம். எல்லாருமே அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஸ்கூலில் டீச்சர்ஸ் கேட்கவே வேணாம், எப்படி அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. ஆனால் ரொம்ப கஷ்டங்க டீச்சர் வேலை, ரொம்ப கஷ்டம். நான் வங்கியில் சேர்ந்த போது எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, பேங்க்லையா ரொம்ப கஷ்டமாச்சே, ஃபாரின் பேங்க் வேறு, நீ ஏதாவது ஒரு டீச்சர் வேலைக்கு போயிருக்கலாம், ரொம்ப நிம்மதின்னு. நல்ல வேலை நான் டீச்சர் வேலைக்கு போகல. பேங்க் வேலை எவ்வளோ சௌகரியம்னு இப்போ தான் எங்களுக்கு புரியுது. அதுவும் தமிழ்நாட்டில் பள்ளி ஆசிரியர்களாக இருப்பது ரொம்ப 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 கஷ்டம். டீச்சர்ஸ் நிறைய சொல்லியிருப்பாங்க, உங்களை ரொம்ப சொல்லவும் முடியாது. சொல்கிற மாதிரி இருக்கணும், சொல்லாத மாதிரி இருக்கணும், மன உளைச்சல் உங்களுக்கு வந்திருக்கக்கூடாது. அப்படிலாம் உங்களுக்கு சொல்லி ஒரு வழியாக பரீட்சை முடிச்சுட்டு இங்கே வர்றபோது அப்படியே முதல்ல யூனிஃபார்ம் இல்லாமல் வர்றது எவ்வளோ நல்லா இருக்குல்ல. கொஞ்ச நாளைக்கு நல்லாயிருக்கும், அதுக்கு பிறகு எதை சூஸ் பண்ணாலுமே சரியில்லாத மாதிரியே இருக்கும். நமக்கு வார்ட்ரோப்பில் 100 ட்ரெஸ் இருந்தாலும் அம்மாட்ட போய் ஒன்று கூட சரியில்லை. அதுவும் நமக்குன்னு கடவுள் ஒரு தண்டனையை கூடவே அமைச்சிருப்பாரு, அக்காவாவோ தங்கச்சியாவோ இருக்கும். அந்த தண்டனை என்ன செய்யணும், நம்ம எடுத்து வச்சிருக்கிற சல்வாரோட துப்பட்டாவோ அது போட்டுட்டு போயிடும். அவள் மாத்திரை வரட்டும், இன்னைக்கு கொல்லாமல் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் தினம் காலேஜுக்கே நம்ம கிளம்போம். இது ஒரு மகிழ்ச்சியான பருவம். அன்பான தோழிகளே, சார் சொன்னார், நாங்கள் we are from the same காலேஜ், ஒரே பல்கலைக்கழகத்திலிருந்து வந்தோம். அப்போல்லாம் எப்படின்னாக்கா முதல்ல ஒரு பிஎஸ்சியோ ஒரு பிஏவோ அட்மிஷன் ஒன்று போட்டு வச்சுக்கணும் சேஃப்டிக்கு. ஏன்னா என்ஜினியரிங் காலேஜ் லிஸ்ட்டு அப்புறம் தான் வரும். நான் என்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ மாதிரி போகிற வரவன் நிற்கிறவங்களுக்கெல்லாம் என்ஜினியரிங் அட்மிஷன் அப்போ கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் தான் அரிது கொஞ்சம். அதனால் சேஃப்டிக்கு ஒரு இடத்துல நம்ம ஒரு பிஎஸ்சி ஏதாவது ஒன்று போட்டு வச்சுப்போம். அதில் பாதி ஃபீஸு தான் திரும்பி கொடுப்பாங்க, போனால் போகுதுன்னு சொல்லி நம்ம என்ஜினியரிங்கில் சேரணும். அது மாதிரி சேஃப்டிக்காக நான் அப்ளை பண்ணது 2 கல்லூரி தான். அதில் ஒன்று எத்திராஜ், ஆனால் எனக்கு அட்மிஷன் கொடுக்கல. 2வது ஸ்டெல்லா மேரிஸில் போட்டு வச்சுருந்தேன். அதுவிலேயே கூட எங்கள் அக்கா ஸ்டெல்லா மேரிஸ் ஸ்டூடெண்ட்ன்ற ஒரே காரணம், ஒரு அக்கா இங்கே படித்தாங்க, இன்னொரு அக்கா அங்கே படித்தாங்க. அங்கே அட்மிஷன் கொடுத்தாங்க. எத்திராஜில் இங்கே அளவு புத்திசாலி இல்லைன்னு சொல்லி எனக்கு அட்மிஷன் கொடுக்கல. நல்ல வேளை எனக்கு பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சதும் நான் அங்கே போய் சேர்ந்தேன். மிக மிக புத்திசாலிகளான மிக மிக அழகான மாணவிகளை தலைமுறையாக கொண்டிருக்கிற கல்லூரி இந்த கல்லூரி. இதுக்கு இவ்வளோதான் கைத்தட்டுறதுன்னு வச்சுருக்கீங்களா? இன்னும் கூட கைத்தட்டலாம் தானே நீங்கள்? அன்பான மாணவ கண்மணிகளே, சுதந்திரம் உங்களுக்கு சிறகுகளை தருகிறது. அந்த சிறகுகளோடு இந்த கல்லூரிக்கு வருகிற போது வாழ்க்கையை புதிதாக தெரிகிறது. இந்த 3 வருஷம் நிறைய பேர் கும்பலாக ஸ்கூல்லேருந்து அப்படியே வந்திருப்பீங்க, கரெக்டு தானே? ஒரே ஒரு ஸ்கூல்லேருந்து ஒத்தையாக வந்த பிள்ளை கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். இருக்கீங்க சில பேர் கை தூக்குது பரிதாபமாக. ஆனால் உங்களுக்கு தான் ரொம்ப நல்லது. ஏனென்றால்
இவ்வளவு வருஷம் நான் கல்லூரியை முடித்து நாங்கள் 25 வருஷம்லாம் கொண்டாடி 30 வருஷத்துக்கு வந்துட்டுருக்கோம் இப்போது. ஆனால் இப்போதும் கூட எனக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை யார்ட்டையாவது பேசணுன்னா கல்லூரி நண்பர்களை தான் மனம் நாடுகிறது. இந்த ஏசி டெக் குரூப்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு போய் தான் என்னடா செய்கிறது இதுக்குன்னு கேட்க தோன்றுகிறது. இது ஏன் உங்களுக்கு மிக 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 முக்கியமான 3 ஆண்டுகள் என்றால், இங்கே கிடைக்கிற நட்பு இதற்கு பிறகு வாழ்க்கையில் எப்போதும் கிடைக்காது. கல்லூரியில் அமைகிற நட்பு தான் மிக மிக சிறந்த நட்பு. சில பேருக்குலாம் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலன்னு நினைக்கிறேன், அதனால் கம்மியாக கை தட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப ஜாலியான பருவம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது ஒரே ஒரு விஷயந்தான், ஜாலியாக இருங்க. அதுக்கு தான் நான் சொல்ல வந்திருக்கேன். நான் முதல் நாள் ஏசி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அந்த பில்டிங்குள்ளே போன போது எங்கள் அம்மா என் கூட வந்தாங்க. வெறும் 1200 ரூபாய் தான் ஃபீஸ் கட்டினேன், எனக்கு ஞாபகம் இருக்கிற அளவு. செமஸ்டர் ஃபீஸ் அவ்வளோதான் அப்போல்லாம். அதை கட்டிட்டு வந்து பார்த்தா திடீர்னு ஒரு அதிர்ச்சி எனக்கு. ஏன்னா நானும் எங்கள் அம்மாவையும் தவிர பெண்களே இல்லை. நான் இந்த கூட்டுற அம்மா பெருக்கிற அம்மா இதெல்லாமாவது இருக்கும் பார்த்தா அதுவும் காணும். கல்லூரி முழுக்க ஆண்கள். என் வகுப்புக்குள்ளே போனால் இட் வாஸ் அ கிளாஸ் ஆஃப் 60. அன்றைக்கி 55 பேர் தான் முதல்ல லிஸ்ட் அட்மிஷன். அதில் ஐ வாஸ் த ஒன்லி கேர்ள். பாக்கி எல்லாருமே ஆண்கள். இதுக்கு நான் வருத்தப்படுறதா சந்தோஷப்படுறதா? நானா சுத்தமாக கடைந்தெடுக்கப்பட்ட ISO முத்திரையோடு கூடிய பெண்கள் கல்லூரி பள்ளியிலிருந்து அங்கே போனது. சுத்த ஆண்கள் அந்த ரேஞ்சிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்கூலில் நம்மளை வளர்த்துருக்காங்க. வாட்ச்மேன் மாத்திரம் ஒரு தாத்தா இருப்பார், அவர் மட்டும் அல்லோடு. அதை தவிர ஆண்கள் அந்த அந்த ரேஞ்சிலே வரக்கூடாது. கல்லூரிக்கு வந்தால் ஒரே ஒரு பெண்ணு 54 பசங்க உட்காந்துருக்கு. திக்குன்னு இருந்தது. அப்புறம் நல்ல வேளை செகண்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று போடுவாங்க அப்போல்லாம். இந்த ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வந்து ரொம்ப அதிகமாக படித்த பிள்ளைகளுக்கு என்ஜினியரிங் அட்மிஷன் கிடச்சிரும், MBBS அட்மிஷனும் கிடச்சிரும். MBBS அட்மிஷன் கடைசியில் தான் வரும். அப்போ இந்த நீட்லாம் கிடையாது பாருங்கள். MBBS அட்மிஷன் போட்ட உடனே இங்கேருந்து அங்கே போயிடுவாங்க. அதில் எஞ்சின பேருக்கு 2வது லிஸ்ட் வரும். அதில் 4 பெண்கள் வந்தாங்க. ஸோ வி வர் அ கிளாஸ் ஆஃப் 5 கேர்ள்ஸ் அண்ட் 55 பாய்ஸ். பொறாமையா? லைட்டா வடிவேல சொல்கிற மாதிரி லைட்டா இல்லை? அந்த சிச்சுவேஷனை இதையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிற போது பெண்கள் அப்படியே வண்ணப்பூக்கள் போல தூவப்பட்டிருக்கிற பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கிற இந்த அருமையான வளாகம், அதிலே படிக்கிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த 3 வருடம், சில பேர் அதுக்கு மேலும் தொடர்ந்து படிக்கலாம், ஆனால் எல்லாரும் கட்டாயமாக 3 வருடங்கள் படிக்கப் போகிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் அல்லது அறிவுரை, சந்தோஷமாக இருங்க. அதுக்கு தான் வந்திருக்கோம் கல்லூரிக்கு. கல்லூரி வளாகத்தில் கிடைக்கிற மகிழ்ச்சி, சந்தோஷம் இதற்கு பிறகு வாழ்க்கையில் கிடைக்காது தோழிகளே, என்னுடைய அன்பு மகள்களே, இதற்கு பிறகு கிடைக்காது. எப்போ வந்து சில சமயம் வாழ்க்கையில் நம்ம தனியாக யோசித்து பார்ப்போம். பின்னாடி ரொம்ப மகிழ்ச்சியான நாட்களை நினச்சி பார்க்கணுன்னு நான் எப்போவுமே நினச்சிப்பேன். ஏன்னா சம் ஆஃப் யுவர் டேஸ் ஆர் நாட் வெரி குட். ஒவ்வொரு நாளில் சில அழுத்தங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அந்த அழுத்தங்கள் பிரச்சனைகள் நம்மை ஆட்கொள்ளாமல் இருக்க என்ன செய்யணும்னாக்க, நம்முடைய மகிழ்ச்சியான தினங்களை நினைத்து பார்க்கணும். மகிழ்ச்சியான தினங்களை நினைத்து பார்க்கிற போது என்னுடைய திருமண நாள், என் மகள் பிறந்த நாள், அதெல்லாம் நான் நினச்சி பார்ப்பேன். ஆனால் கட்டாயமாக அந்த நாட்களில் கல்லூரி நாட்கள் வராமல் இருக்கவே இருக்காது. அங்கே கல்லூரியில் எங்கள் காலேஜுக்கு ஏற்றாப்புலேயே ராஜாஜி மண்டபம் இருக்கும். 4 வருஷம் ஒரு தடவை கூட நாங்கள் போனதில்லை. ஆனால் அந்த ராஜாஜி மண்டபம் வாசலில் இருந்த டீ கடைக்கு 4000 தடவையாவது நாங்கள் போயிருப்போம். சில சமயம் கிளாஸ் இருக்கும், பாவம் லெக்சரர் நடத்திட்டு இருப்பார், கொஞ்சம் இருங்க சார் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறோம். அந்த மகிழ்ச்சியான நாட்களை நான் நினைத்து பார்ப்பேன். ஏன்னா மகிழ்ச்சி என்று மனம் போய் ஞாபக அடுக்குகளில் தேடுகிற போது எப்போதுமே கல்லூரி நாட்கள் தான் வந்து நிற்கும். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் ஒன்று, இட் ரிக்வயர்ஸ் அன் எஃபர்ட் டு பி ஹாப்பி. நீங்கள் அந்த எஃபர்ட்டை கொடுங்க, தயவு செய்து. சந்தோஷமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுங்கள், முதல் விஷயம். 2வது விஷயம், எது சந்தோஷம் என்பதையும் முடிவு செய்து கொள்ளுங்கள்.
எது வாழ்க்கையில் உண்மையிலே சந்தோஷம் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எத்தனை வருஷம் இங்கே வேலை செஞ்சுருப்பாங்க? குறைந்தது ஒரு 25-30 வருடமாவது உழைத்திருப்பார்கள். உங்களை மாதிரி எத்தனை பேட்சை பார்த்துருப்பாங்க? ஐயோ நிறைய பார்த்தாச்சுரா சாமி, போர் விடு என்று இல்லாமல் புதிதாக பூத்திருக்கிற மலர்கள் போன்ற உங்களினுடைய முகங்களை பார்க்க திரும்பவும் வருகிறார்களே ஏன்? ஏனென்றால் ஆசிரியர்களினுடைய பணி அப்படிப்பட்ட பணி. நான் சாரெல்லாம் வந்து கார்ப்பரேட் செக்டரினுடைய முகங்களையும் பார்க்கிறோம். இந்த பணியாற்றுகிற ஆசிரியர்களை விட பல மடங்கு சம்பளங்கள் வாங்குகிற நண்பர்கள் அங்கே இருக்கிறார்கள். ரொம்ப திறமையானவர்கள் கூட. டெக்னாலஜிக்கலி தே ஆர் வே அபவ் த ஜெனரேஷன் ஆஃப் டீச்சர்ஸ். எல்லாம் இருக்கு. ஆனால் நீ செய்கிற வேலையில் உனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்குன்னா, என்னது ஆத்மாவா திருப்தியா? வாட் டு யூ மீன்? அடுத்த கம்பெனியில் 12 பைசா ஜாஸ்தி கொடுத்தா வேலையை மாற்றிடுவான். 12 பைசா இல்லை, இப்போ ஒரு 5 ரூபாய் ஜாஸ்தி கிடைக்குதுன்னு வேலையை மாற்றிடுவான். பிகாஸ் இந்த இடம் முக்கியம் இல்லை அவங்களுக்கு, அவங்க மேலே மேலே போவது மாத்திரம்தான் முக்கியம். ஆனால் ஆசிரியர்கள் அப்படி அல்ல. பறந்து செல்லுகிற பறவைகள் அல்ல அவர்கள். குளத்தின் ஓரத்திலே வளர்ந்திருக்கிற நாணல்கள். அந்த இடத்தை விட்டு பெயர்வது அவர்களுக்கு எளிதானது அல்ல. எனவே அன்பு கண்மணிகளே, ஒரு சின்ன கவிதை சொல்கிறேன், அப்புறம் தான் நான் தலைப்புக்குள்ளே போகிறேன். தீபத்தை வணங்கினர் மக்கள். புரியுதானே? இவ்வளோ தமிழ் புரியுமா? தீபத்தை வணங்கினர் மக்கள், தீக்குச்சியை வணங்கினான் பித்தன். தீபம் இருக்க தீக்குச்சியை ஏன் வணங்குகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன். பித்தன் சொன்னான், எரிவதை விட ஏற்றியது உயர்ந்தது என்று பித்தன் சொன்னான். ஆசிரியர்கள் அந்த தீக்குச்சிகளைப் போல, நீங்கள் தீபத்தை போல நாளைக்கு சுடர் விட்டு எரியப் போகின்றீர்கள். உங்களினுடைய வாழ்க்கையில் உங்களில் சிலர் தொடப்போகிற உயரங்களை இங்கிருந்து பார்க்கிற போது எனக்கு பெருமையாகவும் சிலிர்ப்பாகவும் இருக்கிறது. There is absolutely no limits. எந்த துறைக்கு நீங்கள் போனாலும் சரி, அந்த துறையின் உச்சத்தை உங்களில் மிக பல பேர் எய்த போகிறீர்கள். தீபங்களைப் போல சுடர் விடுகிற உங்கள் வாழ்க்கையை பிரமிப்போடு நாளைக்கு நிறைய பேர் பார்க்க போகிறார்கள். அந்த தீபம் புனிதமானதா, உயர்ந்ததா என்றால் உயர்ந்தது. ஆனால் அந்த தீபத்தை விட உயர்ந்தது அந்த தீபத்தை ஏற்றிய தீக்குச்சியினுடைய தியாகம். அதுதான் ஆசிரியர்கள். பெரும்பாலும் காலேஜில் படிக்கிறப்போ அது புரியாது. ஓயாமல் நேரம் அசைன்மெண்ட். இப்போ தான் நாமே வந்திருக்கோம், வந்து செட்டில் ஆகல. அதுக்குள்ளே அந்த மிஸ் அந்த அசைன்மெண்ட்டு இந்த அசைன்மெண்ட்டு நிமிந்து பார்க்கறதுக்குள்ளே செமஸ்டர், அதுக்குள்ளே மிட் செமஸ்டர். விடுங்கப்பா, நாங்களே 12 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்திருக்கோம். அப்படிலாம் தான் இருக்கும். ஆனால் ஆசிரியர்களுடைய அருமை கல்லூரியை விட்டு வெளியே போன பிறகு தான் தெரியும். வெளியே போன உடனே தோழிகளே, நோ ஒன் கேர்ஸ் அபவுட் யுவர் லைஃப். உங்கள் வீட்டில் இருக்காங்க, அதை நான் சொல்லலை. வெளி உலகத்தில் நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு போகலாம், எங்கேயாவது போவீங்க, யாரும் உங்களை ரொம்ப யார் சிரித்து ரொம்ப இனிமையாக பேசுகிறான்னு அவன் தான் பள்ளம் வெட்டுறவன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். வெளி உலகம் அப்படித்தான் இருக்கும். லயன் கிங் பார்த்துருக்கீங்களா? லயன் கிங்கோட முதல் டயலாக் என்ன? ஃபர்ஸ்ட் லைன், லைஃப் இஸ் நாட் ஃபேர் என்று அந்த ஸ்கார் என்கிற சிங்கம் சொல்லும். லைஃப் இஸ் நாட் கோயிங் டு பி ஃபேர் அவுட் சைட் த கேம்பஸ் ஆஃப் த காலேஜ். உள்ளே இருக்கிற மட்டும் சில டீச்சர்ஸ் வந்து நச்சு எடுக்கும். பிளேஸ்மெண்ட் இருக்கா? இங்கே பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டேன். தினம் ஒரு டீச்சர் வந்து கேட்பேன், யோசிச்சுட்டு இருக்கேன் மிஸ், முடிஞ்சால் அப்ளை பண்ணுவேன். பண்ணிடுறா, இது செய்டா, அதுக்கு அப்ளை பண்ணிடா. இப்போ தொந்தரவு இல்லை, அவங்க வீட்டுக்காரர் எப்படித்தான் சமாளிக்கிறாருன்னே தெரியும். ஆனால் பிலீவ் மீ, வெளியில் போனோன்னு யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு அப்ளை பண்ணியா, இதுக்கு அப்ளை பண்ணியா, இந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியா, டெஸ்ட்டுக்கு எப்படி படி, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. பிகாஸ் தே டோன்ட் கேர். இவங்க ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குறாங்கன்னா, தே டூ கேர். அவ்வளோதான் வித்தியாசம். அல்ல, ஒவ்வொரு டீச்சர் ஒவ்வொரு மாதிரி. சில பேர் தேனொழுக பேசுவாங்க, நல்ல டீச்சர்ஸ், அவங்களால அப்படி பேச முடியும். சில பேர் முகத்தை சிடு சிடுன்னு வச்சுட்டு இருப்பாங்க. பிறந்ததுலேருந்து இப்படி தான் இருக்காங்க பிள்ளை.
அது எனக்கு தெரிஞ்ச வரை கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுக்குற எல்லா டீச்சர்ஸுமே அப்படியே இருந்திருக்காங்க. கோவேலண்ட் பாண்டுன்னா என்னன்னு ஒரு டீச்சர் என்ன கேட்டாங்க. நாம் எங்கே கண்டோம் ப்ளஸ் 2ல். அப்போ தான் லேசாக மிஸ் கோவேலண்ட் பாண்டு கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ். நான் இன்னும் யோசிச்சே முடியல. அதுக்குள்ளே அந்த டீச்சர் என்னை வெளில அனுப்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னா என்னோட மன உறுதியை நீங்கள் எப்படி பாராட்டணும்னு பாருங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய அப்ரோச் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் மனதளவில் மாணவிகளுக்காக படிக்கிற அந்த குழந்தைகளுக்காக எப்படி பதறி பதறி துடித்து கவலைப்படுகிற இதயங்களோடு ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள் என்பது மேடையினுடைய இந்த பக்கத்தில் இருக்கிற எங்களுக்கு மிக நன்றாக இப்போது தெரிகிறது. ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ ரொம்ப தெரியல அது, ஆனால் இப்போது தெரிகிறது. நான் மருத்துவமனையில் இருந்த காலத்தில் கொஞ்சம் டிப்ரெஷன் வரும் சார். அப்போது ஏன்னா அந்த சிகிச்சை அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமானது. நான் அனுதாபம் தேடுறதுக்காக இதை சொல்லலை. ஏன்னா உங்களுடைய பிரார்த்தனை பல பேருனுடைய ஆசை, நான் வந்துட்டேன். அதனால் அனுதாபம் தேடுறதுக்காக நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக. சம்டைம்ஸ் அது ஒரு டிப்ரெஷன் வரும். டிப்ரெஷன் இல்லாதவங்க யார்? எல்லாருக்குமே சில நேரங்களில் வர்றது தானே. அப்போ டிப்ரெஷனுக்கு என்ன டிப்ரெஷன் காரணம்னா, சில பேர் வந்து என்னோடய மெமரியை டெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து மூளைக்கு போகிற அந்த ரத்த குழாயில் பாதிப்பு இருந்தாலும் அவங்களே என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். எங்கள் டாக்டர் சொல்கிறார் அதுக்கு சம்மந்தமே இல்லை, முன்னாடி நினைவு இருந்தது இப்போ நினைவு இருக்குன்றார். நான் யார் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா எனக்கு தெரியல. ஐயோ நான் அப்போவே நினச்சேன் மூளையிலன்னா அந்த அம்மாவை முன்னாடியே எனக்கு தெரியாது. இப்போ இந்த மாதிரியான சில இடைஞ்சல்கள் வர்றப்போ நமக்கு லேசாக டிப்ரெஷன் வரும். ஸோ டிப்ரெஷனுக்கு ஐ ஃபவுண்ட் மை ஓன் டெக்னிக் டு கெட் அவுட் ஆஃப் டிப்ரெஷன். நீங்கள் எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணலாம். சின்ன பிள்ளைகளுக்கு கூட வரும், வயதானவர்களுக்கு தான் வருன்றது கிடையாது. சின்ன குழந்தைகளுக்கு கூட, உங்களை குழந்தைன்னு சொல்ல நினச்சிக்காதீங்க, ஏன்னா எல்லாம் குழந்தை தான், சின்ன சின்ன குழந்தைங்க நீங்களாம், பச்சை பிள்ளைங்க, உங்களுக்கு கூட வரும். ஒவ்வொரு நேரம் வாழ்க்கையே வெறுப்பாக இருக்கும். நீங்கள் அன்றைக்கி தான் ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கீங்க, ஒரு நாய் மதிக்கல. அது இதை விட நம்ம டிப்ரெஷன் வர்றதுக்கு வேறு பெரிய காரணம் இருக்க முடியுமா உலகத்தில்? நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஃபோனை எடுக்கலை, எவ்வளோ டிப்ரெஷன் வரும்னு மாத்திரம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் அமேசானில் ஒரு ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, நாசமாக போகிறவன் சைஸை தப்பாக அனுப்பிச்சிட்டான். பல முறை படம் பார்த்து மிந்த்ராலேருந்து ஒரு தோடு ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, அது வந்த அப்புறம் தான் தெரியுது அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கு. இப்போ இதெல்லாம் நடக்கும்போது மனசு எவ்வளோ டிப்ரெஸ்டாக இருக்குன்னு மட்டும் நீங்கள் யோசிச்சு பாரு. அப்புறம் ஆசையாக டிஃபன் பாக்ஸை பிரிக்கிறீங்க, அப்போ தான் உங்களுக்கு மேத்ஸ் கிளாஸ் முடிஞ்சிருக்கு. எவ்வளோ ஆசையாக நீங்கள் பிரிப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அம்மா அன்றைக்கி உப்புமா வச்சிருக்கு, எவ்வளோ மனசு வருந்துவாங்க நீங்களாம் யோசிக்கணும், புரிஞ்சுக்கணும் அவங்கள. நீங்கள் இதெல்லாம் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சோகம். இப்படிலாம் டிப்ரெஷன் வரும்போது என்ன செய்வது? பெரிய டிப்ரெஷன் வரும்போது என்ன செய்யணும்னாக்க, நான் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணேனாக்க, டு எக்ஸசைஸ் கிராட்டிடியூட், நன்றி சொல்லணும். என்னத்தை நன்றி சொல்கிறது? ஏற்கனவே டிப்ரெஷனில் இருக்கேன், அப்புறம் எதுக்காக நான் நன்றி சொல்லணும் என்றால், நன்றி சொல்கிறது தேடி போய் சொல்லணும். நமக்கு முன்னாடி யாரோ உதவி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க? நானே வாழ்க்கையில் எழுந்து நின்னேன்னு நினைக்கிறீங்களா? சில பேர் சொல்லுவாங்க நான் சுயம்பு, ஐ ஹவ் கம் அப் ஆன் மை ஓன். அவனை போல பொய் சொல்கிறவன் உலகத்திலே கிடையாது. ஆஸ்கர் வைல்ட் சொல்லுகிறார், there is nothing like a self-made man, we are all made of thousands of others என்று சொல்லுகின்றார். நம்ம ஒவ்வொருத்தரும் யாருடைய தோல்லையோ ஏறி நின்றுட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்கும் தெரியும் யார் தோளில் ஏறி நின்றுருக்கீங்க. அப்பா அம்மா அவங்க தோளில் தான் ஏறி நின்றுட்டு இருக்கீங்க. அவங்க தோளில் நாம் நிற்கிறோம் நமக்கே தெரியாது. ஏன்னா அவங்க வலிக்குதுன்னு சொல்லவே இல்லை நம்மக்கிட்ட. அதனால் நம்ம நின்றுக்கிட்டே இருக்கோம். கீழே இருக்கிறவன் வலிக்குதுன்னு சொன்னால் தானே அவன் வலி தெரியும். ஐயோ குழந்தைன்னு இந்த குழந்தை இல்லை, இப்போ ஆச்சு 18 வயசு 19 வயசு குழந்தை, இருந்தாலும் தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் டிப்ரெஸ்டாக இருந்தால் யாருக்கா போய் நன்றி சொல்லணும். நான் என்ன பண்ணேன், என்னோடய 2ஆம் வகுப்பு ஆசிரியர், அவங்க பேர் அகல்யா குமார், லேடி வில்லிங்டன் உயர்நிலை பள்ளியில் அவங்க தான் எனக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க. அவங்க எங்கன்னு தேடினேன், எங்கே இருக்காங்கன்னே தெரியல. எப்படி கண்டுபிடி? எனக்கு எத்தனை வயசு ஆச்சு பாருங்கள், என் பொண்ணு இப்போ 22 வயசு ஆச்சு. அப்போ எனக்கு என்னோடய 2ஆம் கிளாஸ் டீச்சரை நான் எப்படி தேடி கண்டுபிடிப்பேன்?
அந்த பள்ளிக்கு போய் அது செஞ்சு இது செஞ்சு யார் மூலமாகவோ அவங்க பொண்ணுடைய ஃபோன் நம்பரை வாங்கி அந்த டீச்சர்கிட்ட பேசணும். நான் அவங்களோட ஸ்டூடெண்ட். அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இது என் பிள்ளை. அதாவது டீச்சர்ஸ் வந்து என் ஸ்டூடெண்ட்ன்ற வார்த்தையை கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. என் பிள்ளை, இது என்கிட்ட படித்த பிள்ளைன்னு கூட சொல்ல மாட்டாங்க. என் பிள்ளை, இது என் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. டீச்சர்கிட்ட நான் பேசணும். அவங்க பேசுகிற மாதிரி இல்லை, அல்சைமர் வந்துருச்சு அவங்களுக்கு, அவங்க பேச கஷ்டம், நீங்கள் சொன்னீங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வீடியோ காலில் வந்து அவங்கள்ட்ட டீச்சர் என்ன ஞாபகம் இருக்குது. அவங்களுக்கு அவ்வளோ பேச முடியல. ஆனால் அவங்களுக்கு நான் சொன்னேன், தேங்க்யூ டீச்சர், ஏன்னா எனக்குள்ளே ஒரு பேச்சாளர் இருக்கிறார் என்று அந்த ஆசிரியை தான் முதலில் கண்டுபிடித்தார். எங்கள் அப்பாவே ஆசிரியர் தான், அவரால் கண்டுபிடிக்க முடியல. இது வழக்கம் போல் இருக்கிறது தான் நினச்சார் அவர். எங்கள் அம்மா வந்து ரொம்ப கண்டிப்பான ஒரு அம்மா. அதனால் கிளாஸில் மார்க் வாங்குறது ஃபிசிக்ஸில் 97 அப்படிம்பாங்க. 97 வாங்குறது எவ்வளோ கஷ்டம். ஃபிசிக்ஸில் எவ்வளோ கஷ்டங்க. ரூதர்ஃபோர்டை படிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு நேரமே முடிஞ்சிடும். எவ்வளோ கஷ்டம். 97 எவனுமே வாங்க முடியாது. நான் ஒரே ஒரு தடவை தான் வாங்கினேன், அப்புறம் அது கீழே தான் வாங்கினேன். எங்கள் அம்மா அதுக்கே வந்து 97 தானா, ஓகே லெட்ஸ் சி அப்படின்றாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியல எனக்குள்ள ஒரு பேச்சாளர் இருப்பது. ஆனால் அந்த ஆசிரியை தான் கண்டுபிடிச்சாங்க. அதனால் அவ்வளோ நாள் கழித்து தேடி பிடிச்சி, தேங்க்யூ டீச்சர், நீங்கள் தான் என்னை முதல்ல மேடையில் ஏற்றி பேச வச்சிங்க, உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க தலையசைச்சாங்க. அவங்களுக்கு எவ்வளோ தூரம் புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த நாள் முழுக்க எனக்கு டிப்ரெஷனே இல்லை. நன்றி சொல்லுவது என்பது இஸ் a healer. It heals you. ஆசிரியர்கள் அப்படிப்பட்டவர்கள். அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்பா அம்மாவுக்கு முடிஞ்சால் நன்றி சொல்லலாம், முடியலன்னா விட்டுடலாம். ஏன்னா அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறதுனால நமக்கெல்லாம் டென்ஷன் ஆகிடும். எப்படி போய் நன்றி சொல்கிறது? அம்மா தேங்க்யூம்மா, என்ன வேணும், காசாக தர முடியாது, போ 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 போ. ஏன்னா அந்த அம்மாக்கள் பயங்கரமான உஷார் பார்ட்டி. ஒரு பையன் 5 வயசில் பையன் அம்மாட்ட போய் சொன்னான், அம்மா ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ டார்லிங். அம்மா சொன்னாங்க. பையனுக்கு 15 வயசாச்சு, அம்மா ஐ லவ் யூ, என்கிட்ட காசு இல்லை, கேட்காத, தரவே மாட்டேன். பையனுக்கு 25 வயசாச்சு, அவன் சொன்னான், அம்மா ஐ லவ் யூமா. அந்த பொண்ணு தானே நேத்திக்கு வந்த அளவு தானே. அவன் சரியில்லை. பையனுக்கு 35 வயசாச்சு, அம்மாவை பார்க்க வந்தான். அப்படியே உட்காந்தே இருந்தான், அம்மா ஐ லவ் யூமா. நான் தான் அப்போவே சொன்னேன், அந்த பொண்ணு சரியில்லை, குடும்பத்துக்கு ஆகாதுன்னு நான் சொன்னேன். இப்போ அம்மாக்கே 80 வயசாச்சு, பையன் அம்மாவை பார்க்க வரான். ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்து அம்மா ஐ லவ் யூனா. நான் எதுலேயுமே கையெழுத்து போட மாட்டேன்ப்பா, உங்கள் அப்பா சொல்லிட்டு போயிருக்கார். பையன் டைலாகை மாற்றினானா, கவனிச்சிங்களா? இங்கே பையன் டைலாகை மாற்றினானா, ஒரே டைலாக் தானா, ஒவ்வொரு முறையும் என்ன சொல்கிறோன்றது அம்மாவுக்கு தெரியும். அதனால் அம்மாக்களுக்கு நன்றி சொல்கிறது ரொம்ப கஷ்டம். எதுக்காக நன்றி சொல்கிறோன்னு உடனே கண்டுபிடிச்சிடும். எதுக்காகவுமே இல்லாமல் அம்மாவுக்கு நம்மளால் நன்றி சொல்ல முடியுமா? ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு மாத்திரம் அட்வைஸ் பண்ணுறீங்க, எனக்கு இட்ஸ் டூ லேட். அம்மா இல்லை, என்னால் இனிமேல் முடியவே முடியாது, தயவு செஞ்சு நீங்கள் செய்யுங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன். பிள்ளைகளா, நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். நன்றி சொல்லுங்கள். பிகாஸ் கிராட்டிடியூட் இஸ் அ ஹீலர். எவ்வளவு டிப்ரெஷன் இருந்தாலும் அம்மாக்கோ அப்பாவுக்கோ எப்போவாது அக்கா இதான் ஒரு உதவி செஞ்சுருக்குல்ல, அக்காக்கள் சத்துருக்கள் நமக்கு, அது வேறு விஷயம். எப்போவாது ஒரு உதவி செஞ்சுருக்குல்ல, கையை பிடிச்சிக்கிட்டு தேங்க்ஸ் அக்கா. இல்லை ஒரு அண்ணன் தம்பி, கூடவே போலீஸ் வேலை பார்க்குற தம்பி எவ்வளோ பேருக்கு இருக்குது. வீட்டில் வேறு அதுக்குன்னே நேர்ந்து விடுவாங்க. அது ஃப்ரெண்ட்ஸோட சினிமா போதுங்க அந்த பொண்ணு. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எவ்வளோ முக்கியமான விஷயம். நம்ம வெந்து தணிந்ததுக்காக சிம்புவை பார்க்கறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தானே போனோம். வீட்டில் சொல்லுவாங்க, போயிட்டு வாடா கண்ணு, தம்பியும் கூட வரட்டும். எவ்வளோ கொடுமைன்னு மாத்திரம் யோசிப்போம். சிம்புவை பார்க்க ஃப்ரெண்ட்ஸோட போவாங்களா, தம்பியோட போவாங்களா? இருந்தாலும் ஒரு தடவை எதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பான்ல, தேங்க்யூடா, எனக்கு தேங்க்யூலாம் சொல்கிற, என்ன விஷயம், என்ன வேறு ரூட்டில் போறியா நீ? யாராவது ஒருத்தருக்கு, ஒரு டீச்சருக்கு, ஒரு ஃப்ரெண்டுக்கு திடீர்னு யாருக்கா ஃபோன் பண்ணி தேங்க்யூ சொல்லி பாருங்களேன், அந்த நாளே ரொம்ப நல்லாயிருக்கும். 3வது விஷயம், கல்லூரிக்கு வரதே சந்தோஷத்துக்கு நான் சொல்லிட்டேன்.
ஜாலியாக இருக்கிறதுனா என்னன்றதை முதல்ல முடிவு பண்ணணும். நிறைய விதத்தில் ஜாலியாக இருக்கலாம். யூ கேன் ஹேவ் மல்டிபிள் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டா. ஃபேஸ்புக்கே கிடையாது சார் இவங்களுக்குலாம். இப்போ நம்மளமா வயசானவங்களுக்கு தான் ஃபேஸ்புக், இவங்களுக்கு ஒன்லி இன்ஸ்டா. ஒன்லி இன்ஸ்டா. அதில் போஸ்ட் பண்ணேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நிறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் வரும். எல்லாம் ஜாலியாக இருக்குன்னு ஜாலியாக தான் இருக்குது. ஏன் பொறாமையா உங்களுக்கு அப்படின்னு எங்களை பார்த்து கேட்குது. ஆனால் இதுதான் சந்தோஷமா தெரியலையே. டோன்ட் யூ ஃபீல் தேர் இஸ் ப்ராபப்ளி எ பிகர் பர்பஸ் இன் லைஃப்? அது காலேஜில் இருக்கிற மட்டும் டீச்சர்ஸ் பார்த்துப்பாங்க, அப்பா அம்மா ஃபீஸ் கட்டிடுவாங்க, அப்படி அப்படியே எல்லாம் பார்த்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. வெளியில் வந்தோன்னா திடீர்னு யூஆர் லெஃப்ட் ஆல் பை யுவர் செல்ஃப். அப்போ வெளியில் போன உடனே இந்த மரம் எப்படி வளர வேண்டும் என்பதை இந்த 3 வருடங்களில் உங்களினுடைய வேரை உறுதி செய்து கொள்ளுவதில் நீங்கள் இந்த நேரத்தை செலவழிக்க வேண்டும். ஒரு சின்ன கதை சொல்லட்டா? ஒரு வயசான ரிட்டையர்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல் ஒரு வீட்டில் இருக்கார். பக்கத்து வீட்டில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு இளைஞன் இருக்கான். ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற இளைஞன் அப்படின்னா உங்கள் கண்ணில் என்ன உருவம் தோன்றுகிறது? அவன் தான் அது. அதே மாதிரி ஒரு ஜீன்ஸு, அதே மாதிரி ஒரு டிஷர்ட்டு, ராத்திரி 3:45 மட்டும் வேலை செய்வான். அப்புறம் காலையில் 11 மணிக்கு எந்திரிச்சு ஆஃபீஸ் போவான். இந்த கம்பெனியில் எப்படி நடத்துகிறாங்கன்னு கடைசி மட்டும் யாருக்குமே புரியாது. ஏன்னா யாருக்குமே டைம் கிடையாது. அதே மாதிரி கோ கெட்டர், எக்ரெசிவ், ஹி கெட்ஸ் வாட் ஹி வாண்ட்ஸ் இன் லைஃப். உங்கள் 2 பேரும் செடி வாங்கினாங்க. தெருவில் செடி விற்றுக்கு போனால் 2 பேரும் செடி வாங்கினாங்க. இந்த ரிட்டையர்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல் தாத்தா வந்து அந்த செடியை வந்து சுமாராக தான் பார்த்துப்பார். அப்பப்போ தண்ணி விடுவார், அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கவனிச்சுப்பார். இவன் வந்து ஏன்னா இவனுக்கு கோ கெட்டர், நான் ஒன்று நினச்சா அது நடக்கணும். தினம் தண்ணி விடுவான், ஒவ்வொரு வாரமும் உரம் போடுவான், வந்து 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 பார்ப்பான், அப்படி இப்படி இப்படி இலையை கத்தரிச்சு விடுவான். என்ன ஓல்ட் மேன், உன் செடி பாரு சும்மா கம்முன்னு இருக்கு, என் செடி பாரு புசு புசுன்னு இருக்கு. அவன் என்னால் அவ்வளோதான் போக முடியும், ஒன்றை மாதிரிலாம் கவனிச்சிக்க முடியாது. திடீர்னு புயல் வந்து, சென்னையில் ஒரு மழை நாள், பயங்கர புயல். அடுத்த நாள் 2 பேரும் ஓடி வந்து பார்க்குறாங்க. இந்த ஐடி இளைஞனுடைய செடி அப்படியே வேரோடு போய் சாஞ்சிருச்சு. தாத்தாவோட செடி நல்லா இருக்கு. அவனுக்கு கோவம் வந்துச்சு. ஓல்ட் மேன், ஏன் உன் செடி மட்டும் நல்லா இருக்கு, ஏன் செடி விழுந்துருச்சு, நீ என்னவோ பண்ணியிருக்கா, இல்லாட்டே இப்படி நடந்திருக்கா. நான் என்னப்பா பண்ணேன்? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீ ரொம்ப கவனிச்சிட்ட ராஜா, அவன் செடியை ரொம்ப தண்ணி விட்டுட்டா, ரொம்ப கவனிச்சுக்கிட்ட, ரொம்ப பார்த்துக்கிட்டா. செடி என்ன நினச்சிது, இவன் தான் நம்மளை பார்த்துக்கிறான்னு வேற உள்ள ஆழமாக அது விடவே இல்லை. நான் சுமாராக தான் அப்பப்போ தான் தண்ணி விட்டேன். இந்த செடி சொல்லிச்சு, இந்த கிழவன் அப்பப்போ தான் தண்ணி விட்றான், நாமே உள்ள வேற இறக்கி தேடினா தான் உண்டுன்னு வேற ஆழமாக விட்டுருச்சு. அதனால தான் நான் வாழ்ந்தேன். மாணவ கண்மணிகளே, ஐடி இளைஞன் வளர்த்த செடி போல நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் வேரை ஆழமாக உள்ளே நுழைத்து தண்ணீரை தேட வேண்டிய 3 வருடங்களினுடைய முதல் வருடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். வாழ்க்கையில் எது போனாலும் திரும்பி வரும். டோன்ட் ரிக்ரெட். என்னோட அம்சவேணி 3 நாளாக பேசவே இல்லைன்னு 1 வாரம் வந்து சாப்பிடாம நானும் இருந்திருக்கேன். எங்கள் டீச்சர் வந்து மாற்றி உக்காத்தி வச்சுட்டாங்கன்னு சொல்லி 3 நாள் அழுதேன். ரொம்ப பேசுது இந்த பசங்கன்னு சொல்லி நான், சுதா, லலிதா, இன்னொரு பொண்ணு, அதில் 4 பேர் 4 பிரிச்சு. இந்த டீச்சர்ஸ் இந்த வேலையில் செய்யுதுங்க. 4 பேர் 4 3 நாள் அழுதோம். இங்கே அழுக பொறுக்க முடியாது, திரும்ப ஒன்றா உட்காந்து வச்சுட்டாங்க. டீச்சர் எக்கேடு கேட்டு ஒழிங்க. என்ன ஆச்சரியன்னா பாக்கி 3 பேர் இப்போ எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதுதான் வாழ்க்கை. இப்போ ஃப்ரிவலஸான விஷயங்களுக்கு அழுதுகிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் இந்த பருவத்தில் இருக்கும். ஆனால் கூடவே நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வேர்களை ஆழமாக ஊன்றிக்கொள்ளுங்கள். அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒன்றே ஒன்று தான் செய்யணும். உங்களுடைய நேரத்தை வகுத்து கொள்ளுங்கள். பி டிசிப்ளின்ட் அபவுட் யர் டைம். சார் வந்து அடுத்து ஒரு உரை நிகழ்த்த போகிறார். காலேஜ்லேயும் பேசுவார், பட் இது வேறு ஒரு இடத்தில் அவரை பேச கூப்பிட்டு இருக்கிறார். ஐ ஹாவ் டூ மச் ஆஃப் டைம்னு டாபிக் கொடுத்துருக்கார். டஸ் ஹி ஹேவ் டூ மச் ஆஃப் டைம்? எவ்வளோ பிஸியாக இருக்கார். ஆனால் ஐ ஹாவ் டூ மச் ஆஃப் டைம்னு டாபிக் கொடுக்குறாரு. அப்போ நாமெல்லாம் நம்மளை பற்றி என்ன சொல்லுவது கண்மணிகளே? அசைன்மெண்ட்டுக்கே டைம் இல்லைன்றோம். குளிக்கவே டைம் இல்லை மிஸ் எனக்கு. எங்கே இது ஒரு பொண்ணு காலையில் எழுந்து பல் தேய்ச்சோன்னு ஒரு படம் எடுத்து போடுது, அப்புறம் பரோட்டா தின்னுட்டு ஒரு படம் எடுத்து போடுது, அப்புறம் அடுத்த 2 மணி நேரம் அழுவுது. ஏன்னா யாருமே லைக் பண்ணலையாது.
செய்கிறீங்களா இல்லையா? சும்மா கதை அடிக்கக்கூடாது. உங்களுடைய நேரம் உங்கள் கையில் இருக்கிறதா? டு யூ ஹாவ் எ டிசிப்ளின்ட் அப்ரோச் டுவர்ட்ஸ் டைம்? பாடெல்லாம் ரொம்ப இல்லை, சும்மா இந்த கதையே அடிக்கக்கூடாது. எனக்கு கட்டாயம் தெரியும், +2 கூட கம்மியாக தான் இருக்குது. பாடம் படிப்பதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. பாக்கி நேரத்தில் என்ன செய்கிறீங்க? என்ன செய்கிறோம்? நாங்கள் சீரீஸ் பார்க்குறோம். நெட்ஃப்ளிக்ஸ் எதுக்கு இருக்கேன் நமக்கு? சூட்ஸுன்னு ஒரு சீரீஸ் என் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பாள். இந்த சிந்துபாத் கதை முடிஞ்சாலும் முடியும், அது முடியாது, போய்கிட்டே இருக்குது. என்னங்க 12 எபிசோடா? ஒவ்வொரு எபிசோட்லேயும் 25 இதுவா? போய்கிட்டே இருக்கு, பார்த்துக்கிட்டே அப்படியே இருக்கு. அப்புறம் ஏதாவது ஒரு சீன் வந்தால் டப்புன்னு அதை இதில் போட்டுருவோம். அது வீட்டுக்கு நடுவில் பார்க்கிற சீரீஸ் இல்லை, அதெல்லாம் தனித்தனியாக அவங்கவுங்க பார்த்துக்க வேண்டியது. அதெல்லாம் ஒரு காலத்தில் குடும்பமே டிவி பார்த்த குடும்பம் இல்லை, தெருவே சேர்ந்து ஒரு வீட்டில் டிவி பார்க்கும். ஏன்னா ஒரு வீட்டில் தான் டிவி இருக்கும். சில பேரில் டிக்கெட் போட்டு 25 பைசாலாம் கொடுத்து போய் டிவி பார்த்துருக்கேன். எதுக்கு? தடங்களுக்கு வரைஞ்சிக்கிறோம்னு போர்டு வரும், அதுக்காக. இப்போ நிறைய நேரம் இருக்குது, என்ன செய்ய போகிறீங்க? குயிக்காக அதை மாத்திரம் சொல்லிடுறேன். வேர்களை ஆழ ஊன்றுவது என்பதற்கு ஒரே ஒரு வழிதான் நமக்கு இருக்கிறது, படிப்பது. எதை படிக்கிறது? காமர்ஸ் தான் எங்கள் சப்ஜெக்ட், படிங்க. எக்கனாமிக்ஸு மிஸ் ஏற்கனவே 2 தடவை மேக்ரோ மைக்ரோ 2 வேறு இருக்குது. நான் அதை சொல்லலை. உங்களுக்கு உங்களை பற்றி எவ்வளவு தெரியும்? தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் படியுங்கள். மகாகவி பாரதி சொன்னார், இந்த நாட்டில் படிக்கிறவர்களை பற்றி மகாகவி பாரதி சொன்னார். கம்பன் என்றோர் மானுடன் வாழ்ந்ததும், காளிதாசன் கவிதை புனைந்ததும், மும்பர்வானத்து கோளையும் மீனையும் ஓர்ந்தளர்ந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும், நம்பரும் திரளோடு ஒரு பாணினி ஞால மீதினில் நல் இலக்கணம் சமைத்ததும், அன்னையாவும் அறிந்திலர் பாரதத்து ஆங்கிலம் பயில் பள்ளியுள் புக்குனர் என்று மகாகவி பாரதி சொன்னார். கம்பனையும் காளிதாசனையும் பாணினியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் படியுங்கள். அவங்கெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லைங்க, எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. இட்ஸ் ஓகே. ஐன்ஸ்டீனை பற்றி தெரிஞ்சுக்குங்க. இஃப் யூ ஆர் அ ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட், இஃப் யூ ஆர் அ மேத்ஸ் ஸ்டூடெண்ட், ஐன்ஸ்டீனோட லைஃப் பற்றி உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? 22வது வயதில் தான் இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஐன்ஸ்டீன் கண்டுபிடித்தார்னு உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட உங்கள் வயசு. He was just about 22. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சிட்டாரு. இன்னமும் ஃபிசிக்ஸ் மிக்ஸ் சொல்லி தருது நமக்கு புரியல, மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். மிஸ்ஸுக்கே புரியுமான்றது சந்தேகம்தான். E is equal to mc², ப்ரூவ் பண்ணிடுவோம். வாட் இஸ் ரியலி த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி? உங்களால் சிம்பிளாக சொல்ல முடியுமா? நிறுவனங்களுக்கு நீங்கள் போனால் தோழிகளே, சில எலிவேட்டர் டாக்னு ஒன்று சொல்லுவாங்க. திடீர்னு மேலதிகாரியை லிஃப்ட்டில் சந்திக்கிறீங்க, என்ன செய்வீங்க? இல்லை, இப்போ உங்களுடைய சேர்மனும் நீங்களும் இந்த காலேஜோடைய வளாகத்திற்கு நடந்து வரீங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? பதுங்கு, பெரிய தலையெல்லாம் முதல்ல போயிடட்டும், நம்ம கடைசியில் போகணும். இதையே தான் நிறுவனங்களுக்கு போன பிறகும் சொல்லுவீங்க. நிறுவனத்தோடைய சேர்மனும் நீங்களும் லிஃப்ட்டில் இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 நிமிஷம், ரொம்ப ரேர் அது. அவர்கிட்ட 1 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் உங்களால் வாங்க முடியாது. ஆனால் லிஃப்ட்டில் 1.5 நிமிஷம் அவரோட ஒன்றா போகிறேன். என்ன பண்ணுது? சில பேர் லிஃப்ட்டில் ஒதுங்கிடும். அதெல்லாம் போட்டு நம்ம பின்னாடி போகலாம். இல்லை, ஒரு வழியாக அவரோட லிஃப்ட்டில், சார் குட் மார்னிங் சார், ஃபோனை பார்க்கும். அந்த 1.5 நிமிஷம் ரொம்ப ப்ரெஷியஸ் தெரியுமா உங்களுக்கு? அவர்கிட்ட ஏதாவது நீங்கள் பேசலாம். உங்கள் ப்ராடக்ட் சரியில்லை சார்னு கூட சொல்லலாம். இல்லை, நேத்திக்கு விராட் கோலியோட ஷாட் இருக்குது சார், வாட் யூ திங்க் அபவுட் தட் ஷாட் அப்படின்னு கேட்கலாம். ஏதாவது ஒன்று. ஆர் யூ கரேஜியஸ் இனஃப் டு பிக் அப் அ கான்வர்சேஷன் வித் அ டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர்? எவ்வளோ பேர் உங்களால் செய்ய முடியும்? அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக, அந்த ஆளை போட்டு அறுத்து தள்ளக்கூடாது. இன்ட்ரெஸ்டிங்காக 1 minute கான்வர்சேஷன், 3 minutes கான்வர்சேஷன். உங்கள் எத்தனை பேரால் அதை தைரியமாக செய்ய முடியும்? தைரியமாக செய்யணும், படிக்கணும். எனக்கு மேடையில் பேசணும்னு ஆசையாக இருக்குது. யூ ஆர் வெல்கம். நீங்கள் படிக்காமல் மேடையில் பேசுனீங்கன்னா, ஒரு மேடையில் பேசினதையே 9 மேடையில் பேசுவீங்க. கீழே இருக்கிற சொல்லிவிட, இதெல்லாம் நாங்கள் யூடியூப்பில் நேற்றுக்கே பார்த்துட்டோம். ஒவ்வொரு மேடையிலும் புதுசாக பேசணும், ஒவ்வொரு முறையும் புதுசாக சிந்திக்கணும், ஒவ்வொரு கான்வர்சேஷன்லையும் புதுசாக ஒரு செய்தியை கொண்டு வரணும். உங்களால் முடியுமா? முடியாதா? பயமாக இருக்கு. அவ்வளோ தெரியாது. அப்பா அம்மாட்டே பேசிடுவேன். என் தம்பி, அண்ணன், கசின்ஸ் எல்லாம் இருந்தால் போட்டு மிதிச்சிடுவேன். எங்கள் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிற ஒரு பொண்ணு இருக்கா, கொஞ்சம் கஷ்டம் அவளோட பேசுறது. யாரோடையும் பேசுறதுக்கு முதல் தேவை
உங்கள் கான்ஃபிடென்ஸ். அந்த கான்ஃபிடென்ஸ் எப்போ வரும்னா படித்தா தான் வரும். எதை படிப்பது? எதை வேண்டுமானாலும் படியுங்கள். தாட்ஸ் யோர் சாய்ஸ். இவ்வளவு புத்தக பதிப்பாளர்கள் இருக்காங்க, நீங்கள் அவங்கக்கிட்டே போய் கேளுங்க. அதிகமாக மாணவிகள் எதை படிக்கிறாங்கன்னு அவங்கள்ட்டே கேளுங்க. அதிலிருந்து ஆரம்பிங்க. அதெல்லாம் நமக்கு சரியா அந்த மற்றவன் படித்ததை நான் ஏன் படிக்கணும்? சரி, இப்போ தான் பார்த்தேன் பொன்னியின் செல்வனுடைய ஆடியோ லான்ச்சை. இப்போ தான் பார்த்தேன். யாரை பார்த்தீங்க? ஐஸ்வர்யா ராய் பார்த்தேன், ரஜினி வந்திருந்தார், கமல் வந்திருந்தார், மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருந்தாங்க. பொன்னியின் செல்வன் கதை தெரியுமா உங்களுக்கெல்லாம்? படிச்சிருக்கீங்களா? கல்கியிலேருந்து படிச்சிருக்கீங்களா? அத்தனை வால்யூமும் படித்தவங்க உங்களில் எவ்வளோ பேர் இருக்காங்க? அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய கைகூப்பிய வணக்கங்கள். ஏன்னா உங்களுக்கு படிக்கிற வழக்கம் இருக்கு. ஒருவேளை இல்லைன்னா ஸ்டே கியூரியஸ். இதை இவ்வளோ ஹைப்பு கொடுக்குறாங்களே எதுக்கு? எதுக்கு? காசுக்கு தான். ஹைப் அதுக்காக மாத்திரம் இல்லை, இது இந்தியாவை ஆண்ட மாபெரும் மன்னர்களினுடைய ஒரு வரலாறுன்னு சொல்கிறாங்களே. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? ஹிஸ்ட்ரியில் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? 2 மார்க் கொஸ்டின் தான். ராஜராஜ சோழனை பற்றி சிறு குறிப்பு வரைக, தமிழில் படிச்சிருந்தீங்கன்னா. ரைட் அ ஷார்ட் எஸ்ஸே ஆன் சோலாஸ் கோல்டன் பீரியட். நம்ம 5 மார்க்குக்கு மேலே படிக்கவும் இல்லை, எழுதவும் இல்லை. என்ன தெரியும் நமக்கு சோழர்களை பற்றி? தெரிஞ்சுக்க வேணாமா? நம்முடைய மண் இல்லையா? நம்முடைய மன்னன் இல்லையா? ஹிஸ்ட்ரியை தேடி போய் ஆராய்ச்சி கட்டுரைகளை படிக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம். பிகாஸ் we are not historians. ஆனால் பொன்னியின் செல்வன் படிக்கலாம். அதில் 50% தான் ஃபிக்ஷன், 50% வரலாறு. தேடி போய் படியுங்க. பி அஹெட். பொன்னியின் செல்வன் படம் வந்த பிறகு தான் தெரிஞ்சுக்கணுமா? செப்டம்பர் 30 மட்டும் டைம் இருக்கு, இப்போவே படிங்க. ஏதாவது ஒன்று படியுங்க. எது உங்களுக்கு பிரியமோ அதை படியுங்கள். பிரமிளா மேடம் பேசுகிற போது சொன்னாங்க, பகத்சிங்கை தூக்கில் போடுவதற்கு முந்தின கணம் வரை படித்து கொண்டிருந்தார் என்று. என்ன நடந்தது தெரியுமா? அங்கே காவலாளியாக இருந்தவர் அதை பதிவு செய்கின்றார். பகத்சிங், ஜத்தீன் தாஸ், சுக்தேவ் 3 பேரையும் தான் தூக்கில் போட போகிறாங்க. ஒன்றா தூக்கில் தொங்க போகிறாங்க. பகத்சிங்குக்கு அப்போது 27 வயசு. தூக்கில் போடுறதுக்கு முதல் நாள் மட்டும் என்ன டைம் சொல்லியிருந்தாங்களா? அடுத்த நாள் காலை 6 மணிக்கு தூக்கில் போட போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் பகத்சிங் இறந்த பிறகு மிகப்பெரிய ஒரு எழுச்சி வரும் அப்படின்னு அவங்க பயந்ததுனால 12 மணியை 6 மணியை 12 ராத்திரி 12 மணியாக மாற்றிட்டாங்க தூக்கு தண்டனை நேரத்தை. இதுவும் நம்முடைய வரலாறு தான். இது நம்ம சரித்திர புத்தகத்தில் எங்கேயா இருக்கா? இது நம்ம ஹிஸ்ட்ரி புக்கில் இது எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா நீங்கள்? இல்லை. இது தேடி போய் படிக்க வேண்டியது. 6 மணிக்கு தூக்கில் போடுறதாக தான் நினச்சிக்கிட்டு இருந்து பகத்சிங் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தார். திடீர்னு ராத்திரி 12 மணியாக மாற்றிட்டாங்க. அவன் வந்து காவலாளி வந்து சொல்கிறார், வாங்க கிளம்பலாம் போகலாம். இல்லையா, 6 மணிக்கு தானே தூக்கு. இல்லை, டைமை மாற்றிட்டாங்க. யார் டைமை மாற்றினதுன்னு பகத்சிங் கேட்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எங்ககிட்ட சொல்லிட்டாங்க, இப்போவே தூக்கில் போட சொல்லிட்டாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குது? 3 நிமிஷம் இருக்குது. இன்னும் 3 நிமிஷத்தில் தூக்கு தண்டனை என்று ஒரு 27 வயது இளைஞனிடம் சொன்னால் அவன் மனம் எப்படி இருக்கும் தோழிகளே? பகத்சிங் இன்னும் 3 நிமிஷம் இருக்குன்னு உடனே இந்த புத்தகத்தை முடிக்க முடியாதுன்னு சொன்னார். 6 மணிக்குள்ளே முடிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்காரு. 3 நிமிஷம் தான் இருக்குன்னா புத்தகத்தை முடிக்க முடியாது. ஐயோ முடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லி புத்தகத்தை மூடி 3 பேரும் நடந்து போனாங்களாம். பகத்சிங் பாக்கி 2 பேர்த்தையும் கேட்குறாரு. அங்கே போய் நம்மளுடைய கழுத்தில் அந்த சுருக்கு இருக்குகிற போது என்ன சொல்ல வேண்டும் என்று ஞாபகம் இருக்கிறதா? 2 நண்பர்களும் சொல்கிறார்கள். பகத்சிங் எப்படி மறக்க முடியும்? ஞாபகம் இருக்கிறது. 3 பேரும் போகிறார்கள். 3 தூக்கு கயிறுகள் கழுத்தை சுற்றுகின்றன. கண்ணுக்கு மேலே கருப்பு துணி போர்த்தப்படுகிறது. அந்த தூக்கு போடுகிறவன் அந்த லீவரை இழுக்கிறான். 3 பேரினுடைய கழுத்தை, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் தெரியுங்க, ட்ரெக்கியான்னு ஒரு எலும்பு இருக்குது. தூக்கு போடுகிற போது என்ன ஆகிறது என்றால் அந்த கயிறு அந்த எலும்பை முறிக்கிறது. அந்த எலும்பு முறிக்கிற போது உயிர் பிரிகிறது. ட்ரெக்கியாவை போய் அந்த கயிறு இருக்குகிற போது 3 பேரும் ஒரே குரலில் ஒரே மாதிரியாக இன்குலாப் ஜிந்தாபாத் என்று கத்தினார்கள். இதுதான் நடந்தது. உனக்கு எப்படி தெரியும்? நீ பக்கத்திலேயே இருந்தியா? நான் படித்தேன். படிக்கிற போது ஒரு சின்ன உணர்வு வருதில்ல. 27 வயது இளைஞன் சிரிச்சுக்கிட்டு தூக்கு மேடைக்கு போயிருக்கான். இந்த தேசத்தின் சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை தோழிகளே. இப்படிப்பட்ட தியாகத்தின் மீது கட்டப்பட்டிருப்பது நம்முடைய சுதந்திரம்.
நீங்கள் படியுங்கள். நீங்கள் ஆத்திகர்களாக இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் நாத்திகர்களினுடைய புத்தகங்களை படியுங்கள். அது எப்படி நான் ஏன் அதை படிக்கணும்? எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, அவனை கண்டா எனக்கு பிடிக்காது. எவனை பிடிக்காதோ அவன் சொன்னதை படியுங்க. அப்போதுதான் அவன் என்ன சொல்லுகிறான், நான் என்ன நினைக்கிறேன், இரண்டையும் ஒப்பிட்டு உங்களினுடைய கருத்தின் மீது உங்களுக்கு அதிக பிடிமானம் வர வேண்டும் என்றால் எதிர்த்தரப்பை தெரிந்து கொள்ளுங்கள். எதிர்த்தரப்பை தெரிந்து கொள்வதற்கு படியுங்கள். ஃபிக்ஷன் படிங்க, நான் ஃபிக்ஷன் படிங்க, கட்டுரை படிங்க, கவிதை படிங்க, எது பிடிச்சிருக்கோ படிங்க. எதுவுமே இல்லைன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவது எடுத்து படிங்க. திருக்குறள் படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறள் வாழ்க்கையை அப்படியே மலரச் செய்து விடும். படிக்கிறீர்களா என்பது முக்கியம். ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரம் படித்தே தீர வேண்டும் என்ற கட்டாயத்தோடு அடுத்த 3 வருடங்களை நீங்கள் செலவிட்டால் இந்த 3 வருடங்களுக்கு பிறகு உங்களினுடைய வேர்கள் மண்ணில் ஆழ பதிந்திருக்கும். உலகத்தை சந்திக்கிற தைரியம், தன்னம்பிக்கை, நேர்மை, உறுதி உங்களுக்கு வந்திருக்கும். எல்லாவற்றையும் விட உங்களுக்கு புத்தகங்களை படித்தால்தான் சொற்கள் கிடைக்கும். த வெல்த் ஆஃப் வேர்ட்ஸ். சாருக்கு தெரியும், நாங்கள் இன்டர்வியூ பண்ணுற போது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, மாணவர்கள் நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க, பேச வார்த்தை வராது, வார்த்தைகள் வராது. தெரியும் அவளுக்கு உள்ள என்ன சொல்ல, பதில் என்ன சொல்லணும்னு தெரியும். How do you think we should address the raising inflation rates in US now? அவளுக்கு தெரியும். அதுக்குன்னு மேக்ரோ எக்கனாமிக்ஸில் சில தத்துவங்கள் இருக்கிறது. வார்த்தை தான் வரல, காற்று தான் வருது. அப்போ வெல்த் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கணும்னா படிச்சே ஆகணும். படிக்க படிக்கத்தான் உங்களால் பேச முடியும். மேடையில் பேசுகிறத சொல்ல, ஈவன் ஃபார் நார்மல் கான்வர்சேஷன்ஸ். 10 பேர் இருக்கீங்க, நாளைக்கு நீங்கள் எல்லோரும் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகிறீங்க, 10 பேர் இருக்கீங்க, டீம் லீடர் வந்தாங்க. ஐ ஹாவ் அ நியூ ப்ராஜெக்ட், ஒன் ஆஃப் யூ இஸ் கோயிங் டு ஹெட் திஸ், ஹூ ஷுட் ஐ கிவ் திஸ் டு? அங்கே ஆண்கள் யாராவது இருந்தால் உடனே கை தூக்கிடுவான். அவனுக்கு தகுதி இருக்கா இல்லையான்றதை பற்றி, சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவனுக்கு தகுதி இருக்கா இல்லையான்றதை பற்றி ஒரு செகண்ட் யோசிக்காமல் கையை தூக்கிடுவான். அங்கே பெண்கள் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? முதல்ல ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்க்கும், அது கை தூக்குதா, அது இதை பார்க்கும், சரி கை தூக்கிடலாமா தூக்கிடலாமா, பாதி கை தான் தூக்கும், முழு கை தூக்காது. ஏன் பாதி கை? இப்போவே வீட்டுக்கு போக 8 மணி ஆகுது, புது ப்ராஜெக்ட் கொடுத்தா 9 மணி ஆகிடுச்சுன்னா மாமியாருக்கு திட்டுவாங்களே, என்ன செய்வது? இந்த சிந்தனைகள் இருக்கும். பட் இஃப் யூ வாண்ட் அன் அக்ரெசிவ் கெரியர், யூ ஷுட் பி ஃபியர்லெஸ். பயமே இருக்கக்கூடாது, பயமே இருக்கக்கூடாது. எப்படிங்க பயப்படாமல் இருக்க முடியும்? பொம்பளை பிள்ளை வீட்டில் அப்படி தானே சொல்லியிருக்காங்க, பொம்பளை பிள்ளை பயந்து தான் இருக்கணும். யாராவது ஏதாவது சொல்லிட்டா சொல்லுடா சொல்லுடா, என்னடா சொல்லிடு, அந்த தைரியம் வரணும், சொல்லுடன். முகத்தில் ஆசிட் கொட்டிடுவேன்றான் ஒருத்தன், 18 வயசு பொண்ணை பார்த்து கொட்டுடான்னு சொல்லணும். கொட்டுடான்னு கொட்டு பார்க்கலாம், உன் படம் என்கிட்ட இருக்குது தெரியுமா, நாளைக்கு வெளில வந்துடும் நான் சொல்கிறான், போடுறா போடு, உங்கள் அம்மா அக்கா எப்படியோ அப்படி தான்டா நானும், போடுறா படத்தை என்று சொல்லிக்கிற தைரியம் இருக்கா உங்கள்கிட்ட? இருக்கா இல்லையா? 3 பேர் மட்டும் சொல்கிறாங்க. தைரியம் வேணும். தைரியத்தை எது கொடுக்கும் என்றால் படிப்பு தான் கொடுக்கும், புத்தகங்கள் தான் அந்த தைரியத்தை கொடுக்கும். அவங்க பேசும்போது சொன்னாங்க, த பைட் ஆஃப் அ மேங்கோ, அந்த கதையை பற்றி சொன்னாங்க. அவங்க மரியாட்டு கமாரா, ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு இனக்குழுக்கும் இன்னொரு இனக்குழுக்கும் சண்டை. அவங்க தக்ஸ் வராங்க உள்ள, அவங்களோட வே ஆஃப் பனிஷ்மெண்ட்டே என்னென்னா கையை இப்படி வச்சு மணிக்கட்டோட 2 கையை வெட்டிடுவாங்க. அதுதான் அந்த ஊரில். மரியாட்டு கமாரா 18 வயசு பொண்ணாக இருக்கிற போது ஊரில் கலவரம், பதுங்கிட்டு தான் இருக்கா. பதுங்கினவளை முடியை பிடிச்சி வெளியில் இழுத்து, ஷி வாஸ் நாட் ரேப்ட். ஏன்னா அந்த ஊரில் வந்து ஒவ்வொரு இடத்துல பழிவாங்குதல் பெண்களின் மீது வேறு வேறு விதமாக இருக்கும் சகோதரிகளே. அந்த ஊரில் என்னென்னா கையை இப்படி வச்சு மணிக்கட்டோட 2 கையை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி ரத்தம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது, அப்படியே கீழே விழுந்து கிடக்குறா. எவ்வளவு நேரம் நகர முடியாது, நகர்ந்தாலும் எதையாவது பிடிச்சி சாப்பிட முடியாது, கை இல்லை. அப்போ அந்த வழியாக ஒரு ஆள் போகிறா, இவ கெஞ்சிரா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு போங்கன்னு. அந்த ஆள் ஓடிட்டுருக்கான். ஓடுற ஓட்டத்தில் இவளுக்கு தண்ணி கொடுக்கலாம் அவனுக்கு முடியல. அங்கே இருந்த ஒரு மாம்பழத்தை அவன் மேலே தூக்கி எறிஞ்சிட்டு அவன் ஓடி போயிடுறான். தன்னுடைய ரத்தம் சொட்டுகிற மொன்னையான 2 கையை வச்சுக்கிட்டு நகர்ந்து போய் வாயாலேயே கடித்து அந்த மாம்பழத்தை சாப்பிட்டான்.
மாம்பழத்தை சாப்பிட்ட உடனே கொஞ்சம் தெம்பு வந்தது. தெம்பு வந்த உடனே நினச்சா உயிர் வாழ்ந்தே தீரணும்னு நினச்சா. அந்த பெண் இன்றைக்கு கனடாவில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கா. இப்போவும் கை இல்லை, காலால் எழுதுறா, காலாலேயே கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறா. அவள் எழுதின கதை தான் த பைட் ஆஃப் அ மேங்கோ. மாம்பழத்தினுடைய ஒரு துளியை அவள் சுவைத்த பிறகு வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை அவளுக்கு வந்த கதையை படியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சோகங்கள் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அத்தனையிலிருந்து உங்களால் எழுந்திருக்க முடியும். அவமானங்கள், வருத்தங்கள், தோல்விகள், ரத்தம், கண்ணீர், வியர்வை எல்லாருக்கும் உண்டு தோழிகளே. ஆனால் இவைகளை துடைத்து கொண்டு ஒரு பெண் எழுந்து நிற்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அந்த நம்பிக்கையை புத்தகங்கள் மாத்திரம்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் படியுங்கள். புத்தக திருவிழா என்பது ஒரு கோவில் திருவிழா அளவுக்கே புனிதமானது. ஒரு கோவிலின் திருவிழா எப்படி இரு கை கூப்பி வணங்கத்தக்கதோ, ஒரு புத்தக திருவிழா என்பதும் அப்படி வணங்கத்தக்கது தான். அந்த புத்தகத்தில் உரைகின்ற சரஸ்வதியை நம்முடைய வீட்டு பூஜை அலமாரியில் வைத்து நாம் ஏன் வணங்குகின்றோம் என்றால், புத்தகம்தான் நம் சிந்தனையை விரிவு செய்கிறது, வாழ்வதற்கான நம்பிக்கையை கொடுக்கின்றது. அந்த நம்பிக்கையை விதையூற்றி நீரூற்றி மரமாக்குகின்ற வேலையில் ஈடுபட்டிருக்கின்ற உங்கள் கல்லூரியினுடைய நூலக குழுவை சார்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். தொடர்ந்து இதை செய்யுங்கள். உங்களினுடைய வேர் வளர்கிற போதுதான் நாளை என்கின்ற கிளையில் மலர்கின்ற உங்களினுடைய பூவில் வாசம் இருக்கும், வர்ணம் இருக்கும். நாளை என்ற கிளையில் மலர் பூத்து மனம் பரப்ப போகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.